வணக்க மக்களே, அமெரிக்க தமிழ்ச்சி நண்ப வணக்கங்கள். மீண்டும் இனி ஒரு பதிவினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க. ஸோ இந்த பதிவு இப்போ பாருங்க, இதில் இந்த சகோதரர் காட்டி கொண்டிருக்கிறது ஒரு உணவு வழங்குதலா, உணவு டெலிவரி, ஃபுட் டெலிவரி. அந்த ஃபுட் டெலிவரியை ஆளில்லா விமானங்கள், ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானங்கள் மூலம் சைனாவில் செய்திருக்கிறோம். ஸோ இவர் நிச்சயமாக ஒரு சுற்றுலா பயணியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பாருங்க, இவர் இந்த ஒரு இவர் ஓட பண்ணியிருக்கிறார் ஸ்டார்பாக்ஸில். அந்த ஸ்டார்பாக்ஸில் ஓட பண்ண அந்த உணவை இந்த ஆளில்லா விமானங்கள், ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானங்கள் மூலம் கொண்டு வந்து அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அமேசான் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் வைக்குது. ஸோ அப்போ அதுக்கு பிறகு இவர் நான் நினைக்கிறேன் இவருக்கு ஒரு கோட் கொடுத்துருப்பினமா இருக்கணும். இந்த கோட் கொடுத்துருக்கும், அதை அவர் என்டர் பண்ணுறார். என்டர் பண்ணிக்கல இவரால் அதை ஓப்பன் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓப்பன் பண்ணி அந்த தன்னுடைய ட்ரிங்கை எடுக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஊபர் ஈட்ஸ், டோடாஷ் எனப்படும் இப்போ அதன் மூலம் தான் இப்போ அதில் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ அதையும் அதற்கும் ஆளில்லா விமானங்களை சைனா பயன்படுத்த தொடங்கிவிட்டது. ஸோ அதைத்தான் இவர் எடுத்து காட்டுகிறார். இந்த பாருங்கள். ஸோ விஞ்ஞானத்தின் வளர்ச்சி மனிதர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று நினைக்க தோன்றுகிறது. பார்க்கலாம். பட் இது ஒரு வித்தியாசமான முயற்சி.